ஓகே. ஒரு வழியா தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் தீபாவளி ஆஸ்பிரண்ட் ஆகிய நமக்கு வேறு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் புக் எடுத்து படிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஒரு பிளான்ல வந்து போயிருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் எடுத்து வச்சு படிச்சு வச்சிருப்பீங்க. இல்ல படிச்சுட்ருப்பீங்க. இல்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஎஸ் எடுத்து வச்சு போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளான்ல போயிட்டுருக்குது அப்படின்னா, அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அதை இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போங்க. எப்படியும் வந்து டிசம்பர் வரைக்கும் பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா பொங்கல் வரைக்கும் பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன டார்கெட் வந்து எடுத்திருக்கீங்களோ, ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. தீபாவளி லீவெல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போது எந்த ஒரு பிளானுமே இல்லாம, ஸோ ஒரு வாரம் படிச்சிருப்பாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து இன்கன்சிஸ்டன்சி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 1 மாதம் படிச்சிருப்பாங்க. அகைன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருப்பாங்க. அகைன் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் எடுத்து வச்சு படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே இல்லாம, எந்த ஒரு ஷெட்யூலுமே இல்லாம, ஒரு சில ஆஸ்பிரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லாம, எந்த பக்கம் போறது அப்படின்ற மாரியே எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சது, ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாரி நெனச்சுக்கோங்க. ஸோ லீவ்ஸ் முடிஞ்சது. ஸோ இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் தீபாவளி எடுத்து வச்சு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிளான் வந்து போடுங்க. ஸோ அதை எடுத்து வச்சு ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ எஸ்பெஷலி இன் மை ஒப்பீனியன் வந்து எதில சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது அட்வைசபிள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் பண்ணலாம்னு நெனச்சிருப்பீங்க. எடுத்து வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ இல்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராபேக்ஸ் வந்திருக்கும். டிமோட்டிவேஷன், செல்ஃப் டவுட் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். ஸோ மெயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதர்வைஸ் வந்து இன்னொரு சைடு ஆப்ஷனல் பேப்பர். ஸோ ஆப்ஷனல் பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து ஜிஎஸ் தான் பண்ண முடியல. ஆப்ஷனல் எடுத்து வச்சு பண்ணுவோமே. ஆப்ஷனல் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு எடுத்து வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். எல்லாத்தையும் அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கான்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் 2025 ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? அதோட கட் ஆஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, திஸ் இஸ் அ கரெக்ட் டைம். இப்போ எடுத்து வச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித் கைடன்ஸோடு எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக்கை ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஏரியா நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிங்க. ஸோ வித் குட் மென்டார்ஸோட. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த இயர் உங்களாலையும் வந்து கிராக் பண்ண முடியும். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.